சரிகமபா நடுவர்கள் எல்லாரும் சேர்ந்து திவினேஷுக்கு கார் ஒண்ணு பரிசா குடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சமீபத்தில ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல எல்லாருமே எதிர்பார்த்தபடி திவினேஷ் அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ₹10,00,000 பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தொடர்ந்து அவரு சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில திவினேஷ் அவர்கள் சரிகமபா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? கிஃப்ட் குடுத்தாங்களா? அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சரிகமபா சீசன் நடந்துட்டு இருக்கும்போதே அவங்க எங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த சீசன் முடியும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஒரு ஆசைய நிறைவேத்தியிருந்தாங்க. எனக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசை. என் தம்பிக்கும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா, அப்பா, அம்மாவால அது வாங்கி கொடுக்க முடியாம இருந்துச்சு. அண்ட் இத நான் வந்து ஜட்ஜஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். "இவ்வளோதான் உன் ஆசையா?" அப்படின்னு சொல்லி சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி குடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா, இப்பவும் என் வீட்ல வந்து ரொம்பவே பத்திரமா இருக்கு. கண்டிப்பா அத நான் வந்து மிகப்பெரிய அளவுல இதுக்கப்புறம் கார் வாங்குனாலுமே, அத நான் பத்திரமா வச்சிருப்பேன். ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஆசைப்பட்ட பொருள அவங்க 4 பேரும் சேர்ந்து எனக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. அதனால அது எப்போதுமே பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் ஜட்ஜஸ் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீ ரொம்பவே சூப்பரா பாடுற. உன் லைஃப்ல இன்னும் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவுக்கு வருவ. இந்த கார்லாம் வந்து சும்மா. நீ இன்னும் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நீ மிகப்பெரிய கார்லாம் வாங்குவ" அப்படின்னு சொல்லி இவருக்கு பிளெஸிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த திவினேஷ் அவர்கள் சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்தாரு. இது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் அவரு நெறைய விஷயங்கள சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவங்களோட அப்பாக்கு இந்த ஷோக்கு வந்ததுக்கப்புறம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னும், அதுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரியும் சொன்னதுனால, ஸ்ரீனிவாஸ் சார் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த மாரி சரிகமபால வந்ததன் மூலியமா என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாறிருச்சு. அதற்கு சரிகமபா நிகழ்ச்சிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு திவினேஷ் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சமீபத்தில அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல "ஐ அம் பேக்" அப்படிங்கிற மாரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில ரொம்பவே சூப்பர் ஹிட்டான படங்கள் குடுத்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற இயக்குனரா மாறியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, குஷி படமாக இருக்கட்டும், வாலி படமாக இருக்கட்டும், அதற்கடுத்து அவர் பண்ணியிருந்த படங்களாக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ எல்லாருமே இவர வந்து டைரக்டரா அடுத்தடுத்து படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த நிலையில, எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வில்லன் கதாபாத்திரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப ஹீரோ கதாபாத்திரங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் தொடர்ந்து ரசிகர்கள் ஹீரோவ பார்த்தாச்சு, வில்லன பார்த்தாச்சு, ஏங்க நீங்க காமெடி கூட பண்ணியிருக்கீங்க. எப்ப நாங்க மறுபடியும் அந்த பழைய டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யாவ பார்க்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அது இப்ப நிறைவேறியிருக்கு. கில்லர் அப்படிங்கிற படத்தின் மூலியமா நான் மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து டைரக்டர் அவதாரம் எடுக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சீட்டோட எட்ஜ்லயே நீங்க எல்லாரும் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. வாலி படம் மாரியோ, குஷி படம் மாரியோ இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.